இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கொடாதிருப்பீராக. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐசுவரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இது ஒரு அழகான வசனம், ஒரு அழகான விண்ணப்பமாக காணப்படுகிறது. அதாவது மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அதாவது தரித்திரத்தை எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்லவில்லை, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கிறதன் நிமித்தம் நான் தேவனை மறுதலித்து சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போவேனேயாக இருந்தால் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம். அதே நேரம் தேவன் எனக்கு கொடாததன் நிமித்தம் நான் திருடி மற்றவர்கள் மத்தியில் தேவனுடைய நாமத்தை நான் வீணாக்கி விடுவேனாக இருந்தால் அப்படிப்பட்ட தரித்திரமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இது ஒரு அழகான விண்ணப்பமாக வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தின் நிமித்தம், ஆசீர்வாதங்களின் நிமித்தம் நாங்கள் தேவனை இழந்து போகக்கூடாது. அதே நேரம் தேவன் எங்களுக்கு கொடுக்காததன் நிமித்தம் நாங்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக, அதாவது தேவனை சரியாக அறிந்து கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை நாங்கள் வீணிலே விழுத்திவிடவும் கூடாது. எங்களுடைய ஜெபங்களிலேயும் இப்படியான ஒரு விண்ணப்பம் இருக்க வேண்டும். அதாவது தேவனை விட்டு மறுதலிக்கிற ஐஸ்வர்யமும் வேண்டாம், கொடுக்காததன் நிமித்தம் தேவனை குற்றப்படுத்துகிறதான தரித்திரமும் வேண்டாம், எங்களுடைய படியை எங்களுக்கு அளந்து போடும் என்று சொல்லி இந்த விண்ணப்பம் எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்குரியதை, எங்களுக்கானதை எங்களுக்கு தருவார். நாங்கள் ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரையே எப்பொழுதும் எங்கள் கண் முன்னாலே நிறுத்த வேண்டும். Have a nice day.